தமிழ்நாட்டின் வரலாறு மிக பழமையானது மற்றும் சிறப்புமிக்கது. இங்கு சுருக்கமாக தமிழ்நாட்டின் வரலாற்றை காண்போம். தமிழ்நாடு சங்க காலம் என்று அழைக்கப்படும் காலத்தில் 3 முக்கியமான அரசுகளால் ஆளப்பட்டது. சேரர், மலைநாடு; சோழர், நடுநாடு; பாண்டியர், தென்னாடு. சங்க இலக்கியங்கள் புறநானூறு, அகநானூறு, பத்துப்பாட்டு போன்றவை இக்காலத்தில் எழுதப்பட்டன. கடல் வணிகம் மற்றும் கலை, இலக்கியம் மிகுந்த வளர்ச்சியடைந்தன. காஞ்சி பல்லவர்கள் தமிழ்நாட்டின் வடபகுதியை ஆண்டனர். மாமல்லபுரம், கடல் கோயில் போன்ற கற்கோயில்கள் கட்டப்பட்டன. சைவம் மற்றும் வைணவம் பரவலாகின. சோழ பேரரசு, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் காலத்தில் சோழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற கட்டிடக்கலை சிறப்புகள் உருவாக்கப்பட்டன. நீர்ப்பாசன முறைகள் மேம்படுத்தப்பட்டன. பாண்டியர், விஜயநகர பேரரசு பின்னர் பாண்டியர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினர். விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் தமிழ்நாட்டை ஆண்டது. நாயக்கர்கள் மதுரை, தஞ்சாவூர் கோயில்கள் மற்றும் கலைகளை வளர்த்தனர். ஐரோப்பியர் வருகை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி போர்த்துகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர் வணிகத்திற்காக வந்தனர். கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றியது. ஆங்கிலேயர் ஆட்சியில் தமிழ்நாடு மதராசு மாகாணமாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடும் முக்கிய பங்கு வகித்தது. தமிழ்நாட்டில் 1000க்கும் மேலான பழமையான கோயில்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமான கோயில்களின் பட்டியல்: காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், ராமேஸ்வரம் இராமநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், சபரிமலை ஐயப்பன் கோயில், கும்பகோணம் சாரங்கபாணி கோயில், திருவரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில், காளஹஸ்தி காளஹஸ்தீஸ்வரர் கோயில்,